இப்போ வந்து நீங்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடையும் வந்து நல்ல நட்போடு இருக்கிறீங்க, அவ்வளோ ஆதரவாளராக இருக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்பு வரை ஐயா கூட இருந்தேன். ஐயாவுடைய அன்பு கட்டளை ஏற்று அவர் கூட இருந்தீங்க. இப்போ என்னன்னா 2 பிரிவாக பிரிந்த பாமக மீண்டும் ஒன்று சேர போகிற மாதிரி தோற்றம் வருது. அன்புமணி அவர்கள் வந்து தன் தந்தையை வந்து சந்திச்சிருக்கிறாரு. இருவரும் ஆற தழுவியது போல காட்சிகள் புகைப்படங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து இப்போ ராமதாஸ் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து மத்தியில் ஒரு புகைச்சல் இருக்குது, சலசலப்பு இருக்குது. இப்போ நம்ம இவரை நம்பி நம்ம வந்தோம், இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க, நம்ம நிலைமை என்ன வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளோடு அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசப்படுது. என்ன ஆகும்? இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்களா, இல்லை சேர போகிறாங்களா? கட்சியில் இருக்கக்கூடிய பிளவு வந்து சரி செய்யப்பட்டுருமா? இல்லை, கிட்டத்தட்ட 90 விழுக்காடு சேர்ந்தாச்சு. 2 பேரும் தேர்தல் நேரத்தில் கடுமையான விமர்சனங்களை ஐயா வைத்தார் அன்புமணி மீது. ஆனால் அன்புமணி ஐயா மீது விமர்சனம் வைக்கல. அவர் ஆதரவாளர் மேலே வச்சார். அவர் ஆதரவாளர் கூட ஜி.கே. மணி அவர்கள் மேலே கடுமையாக விமர்சனசாரிகள்னு வைத்தார். நான் இப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்து நேரடியாக பார்த்தவன். அவர் ஆதரவாளர்கள் மீது தான் வைத்தார், அவர் ஐயா மீது வைக்கல. இன்னும் சொல்ல வேண்டும், வைக்க முடியாது. தாக்குதல் கூட உள்ளானார். ஆனால் ஐயா, நான் அப்பவும் சொன்னேன், உள்ள இருந்தே சொன்னேன், இது தந்தை மகன் உறவு. என்றைக்கு வேணாலும் சரியாகலாம், என்றைக்கு வேணாலும் ஆற தழுவி நிற்பார்கள். ஆனால் விமர்சனம் வைக்கிறவர்கள் கவனமாக விமர்சனம் வைங்க. அருளெல்லாம் நான் கண்டிச்சேன். நீங்கள் அன்புமணியை கைது செய்து உடனே சிறையில் அடைக்க வேண்டும். அந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போதான அந்த ஊழல் வழக்கு, இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததில்லை, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. அது அப்படி அனுமதி கொடுக்கும்போது ஐயா தலைமையை தான் ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்போ அந்த குற்றச்சாட்டு ஐயா மேலே வருமா வராதா? அதனால் பல்வேறு இந்த பேச்சாளர்களை அங்கே நின்று செய்தியை சொல்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக சொல்லுங்க. என்னையே வேறு மாதிரி பார்த்தாங்க. இன்னும் இப்போ நடந்தது நான் சொன்னது தான் நடந்தது இல்லையா? அது மாதிரி சந்திச்சிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ வந்து அவருடைய மகளுக்கு இல்லை, மகளுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு. இப்போ மகள் பிரச்சனையாக மாறுமா? அது மாறாது, மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பேரப்பிள்ளையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. வெளிப்படையாக சொல்கிறேனே, ஸ்ரீகாந்தி பரசுராமன் தவிர்க்க முடியாமல் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க முழு மன நிறைவோடு அரசியலில் இறங்கணுங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அப்பாவை பார்க்கணும், அப்போ கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் தந்தையார். ஆனால் அப்பா மேலே அவங்க வைத்திருக்கிற பேரன்பு பெருமதிப்பு என்பது அது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். உயிருக்குயிராக நின்று பார்ப்பாங்க நம்ம ஸ்ரீகாந்தி. அந்த தந்தையை கவனிக்க வேண்டும் என்று அவங்களும் வந்து மேடையிலலாம் பேசியிருக்காங்க. அன்புமணிக்கு எதிராகலாம் பேசியிருக்காங்க. இது சொல்லி கொடுத்து தான் சேலத்தில் பேசுனாங்க. நீங்கள்லாம் யாரடான்னு கேட்டாங்க. அப்போவே நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் இப்படி பேசியிருக்க வேண்டியதில்லை. இல்லை, பாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பாசம் அன்புமணி அவர்களுக்கு இல்லையா? ஏன்னா தன் பேரனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. ஏன் அவர் வரக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு? யார்? அன்புமணி அவர்கள் ஏன் நினைக்கிறாரு? அது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. நான் தான் தலைவராக இருக்கிறேன், குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் ஏற்கனவே ஐயா வந்து வாக்குறுதி. ஏன்னா அப்புறம் இவர் மனைவியை வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாற்றிருக்கிறாருல. ஆமாம், அது குழப்பத்துக்கு வராங்க. இந்த குழப்பத்துக்கு இடையில தான் இப்போ சட்டமன்ற தொகுதி கொடுத்துட்டாரு. இப்போ ஏற்கனவே அவர் எடுத்த நிலைப்பாடுபடி நடந்திருந்தால் வேற ஒரு இப்போ சேலம் அருள் கூட கொடுத்து, அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு தானே கொடுத்துருப்பாங்க. இந்த குழப்பம் வர போய் கட்சி பிளவுபட போய் தானே சௌமியாவை தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாச்சு. இப்போ பாருங்க, நான் திரும்ப சௌமியா அவர்களுக்கு ஓட்டு போடவே கூடாது அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து வீடியோலாம் வெளியிட்டு பேசினார். முதல் கூட்டத்தில் ஐயா மயக்கம் போட்டார், அதுக்கப்புறம் போட்டார். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு உத்தரவு போலவே வந்து கொடுத்தாரு. இல்லை, நான் தான் இருந்தேன். அதையெல்லாம் மீறி வந்து ஓட்டு போட்டாங்களா? இப்போ என்ன நடந்துச்சு? இல்லை, மக்கள் போட்டாங்களா அல்லது வந்து கூட்டணி கட்சியோட வாக்கு வந்துருச்சா? இல்லை, அதாவது இப்போ ஐயா வந்து நான் எதிர்ப்பு, நான் உடனே விலகிட்டேன். நம்ம அந்த அம்மா பேர் சசிகலாவா? சசிகலாவோடு இன்னொரு உண்மையை சொல்லட்டா, பதிவு பண்ணுவீங்களா? சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேசினேன், நான் தான் பேசினேன். ஐயா அந்த தகவல் சொன்னாங்க. அவர் வந்து விரும்பினாரு, தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாரு அப்படிலாம் சொன்னாங்க. முதலமைச்சருடைய தந்தை அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, விசில் சிலத்தை தான் போட்டிடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிச்சதெல்லாம் சொன்னாங்க. இல்லை, அந்த இல்லை, அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போகலை. இல்லை, வழக்கறிஞர் கோபு அவர்கள் சொல்ல வேண்டும்னா ஒரு காங்கிரஸ் தலைவர், வழக்கறிஞர் கோபு சொன்னார். கோபுக்கு தெரியாது, அவருக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை, அவர் தவறாக சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல வேண்டுமானா என்னை அழைத்திருப்பதே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தான், இப்போவும் காங்கிரஸில் தான் இருக்கார், அவர் பேர் சொல்ல வேண்டாம். அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயோட நேரடியாக தொலைபேசியில் பேசிட்டாங்க. திமுக கூட்டணி அவர் விரும்பலை, விஜயோட ஒரு புதிய கட்சியோட கூட்டணி சேர விரும்புகிறார். ரெண்டாவது இளைஞர்கள் பட்டாளத்தை அவர் பார்க்குறாரு. ஆகையினால
காங்கிரஸ் கட்சி விஜய் தலைமைக்கு வந்துடும், அது கூட்டணிக்கு வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் சிறப்பு அப்படின்னு சொன்னால். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் கௌரவ தலைவர் கோகாமணிக்கோ இன்னும் சொல்ல வேண்டுமா ஸ்ரீகாந்தி பரசுராமனுக்கு உடன்பாடு இல்லை. ஐயா நேரடியாக என்கிட்ட சொன்னது, விஎன்ஆர்எஸ் இங்கே யாருக்கும் உடன்பாடு இல்லை, 100% எனக்கு சம்மதம், அது உடன்படுறேன், தம்பி விஜயோட கூட்டணி சேருவதற்கு நீங்கள் போய் பேசுங்கன்னாரு. எனக்கு அதிகாரம் இருக்குது, பொதுக்குழு எனக்கு அதிகாரம் எடுத்து சொன்னார். உடன்பாடு மற்றவர்கள் இல்லையானாலும் எனக்கு நிறுவனர் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது, பொதுக்குழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அந்த அடிப்படையில் நான் ஒரு முடிவு எடுத்தால் அவங்க உடன்படுவாங்க, நீங்கள் போய் பேசுங்க. நாங்கள் தொடக்கத்தில் முதல்வரோட தந்தையார்ட்ட போய் 20 நிமிடம் பேசுனேன். பிறகு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனோட பேசினேன். அப்போ நாங்கள் ஒரு 2 நாள் கால இல்லை கூட அவகாசம் கொடுங்க, நாங்கள் கலந்து பேசிட்டு முடிவு எடுக்கிறோம். நாங்கள் அப்புறம் அவங்க என்ன விசில் சின்னம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்ன, சாதிய அடையாளம் மத அடையாளம் உள்ள அமைப்புகள் கட்சிகள் நம்ம கூட்டணி சேர்க்க வேண்டாம். 2வது இந்த மாதிரி நம்முடைய வாக்கு வங்கி என்னங்கிறத நம்ம உறுதிப்படுத்துவோம், கூட்டணி தொடர்பாக அடுத்த தேர்தல் சந்திப்போம் என்று அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. நிலைப்பாடு எடுத்து நமக்கு தகவல் சொன்னாங்க இல்லைன்னு. அதுக்கப்புறம் கௌரவ தலைவர் கோகாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்தார். அங்க விடுதலை வெளிப்படையா சொல்றேன், அங்க விடுதலை சிறுத்தைகள் அவருடைய எதிர்ப்பு இருந்ததுனால இவங்க போக முடியல. இல்ல அவர் வெளிப்படையா திரும்ப சொல்லிட்டார், தம்பி திரும்ப வந்து சொல்லிட்டார், நாங்க சாதிவாத மதவாத கட்சிகளோட கூட்டணி சேர மாட்டேன், அது முரண்பாடு இருக்கு, அது வேற செய்தி. பாமக பேர் சொல்லி சொல்றாரு, பாமக பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம்ட்டாரு. இப்ப என்ன கேள்வினா, இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழக அரசுல அங்கம் வகிக்கிறாங்க. எம்எல்ஏ வன்னியரசு வந்து அமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ பாமக வந்து நெருக்கம் காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது. திரு அன்புமணி அவர்களாகட்டும், சௌமியா அன்புமணி அவர்களாகட்டும் நேரில் சந்திக்கிறாங்க, அந்த ஆட்சியை பற்றி கூட புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்போ பாமக உள்ளே போக போகுது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட இணக்கம் வந்துருச்சு, அவரும் விருப்பப்படுறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ பாமக தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு போகுது என்கின்ற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் அங்கே வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்குமா? அது இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னால் தம்பி திருமாவளவன் என்ன சொன்னார், நாங்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த நேரத்திலையும் வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்தால் வெளியேறுவோம். இப்போ இதை மனதில் வைத்து அவர் சொல்லியிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். அது அவங்க கட்சி வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். பாமக தாவேக கூட்டணிக்கு போகுமா? இப்போதைக்கு வாய்ப்பில்லை, இடைத்தேர்தலை முன்னிட்டு அறிவிப்பு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து இன்னும் விலகலை, அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி விட்டு திடீர்னு நாளைக்கே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அனௌன்ஸ்மெண்ட்டாக போகுது. அது பண்ண நேரம்லாம் இல்லை, வாய்ப்பு இருக்காது, சிந்திக்கிறேன். இல்லை, இப்போதைக்கு வாய்ப்பில்லை, அறவே வாய்ப்பில்லை. அது அரசை ஆதரித்து நல்லதை ஆதரிப்பாங்க அல்லது எதிர்ப்பாங்க இல்லையா. இப்போ நேற்று கூட அன்புமணி முதலமைச்சர் மீது ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார். அதனால் இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை. அடுத்த தேர்தல் வேண்டுமானால் அந்த வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போ நான் பேசின அந்த கூட்டணி இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு பிறகு தான் திடீர்னு சசிகலா அம்மாவோட கூட்டணி சேராங்க. அவங்களுக்கு என்ன கட்சி, என்ன பொறுப்பு, கட்சி கட்டமைப்பு என்ன இருக்குது, தொண்டர்கள் எங்கே இருக்காங்க, தோழர்கள் எங்கே இருக்காங்க, எதுவுமே தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அவங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பரப்புரை செய்ய முடிஞ்சதா? ஐயாவும் சசிகலாவும் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்த முடிந்ததா? இல்லை. இதுக்கு இடையில தலைவர் கோகாமணி இருக்கார் இல்லையா, கௌரவ தலைவர், அவர் திமுக 15 தொகுதி பேசி முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டாருங்க ஐயாட்ட.